அபிராமி அந்தாதி பாடல் 7. ததியுறு மத்தின் சுழலும் என் ஆவி தளர்விலது ஓர் கதியுறு வண்ணம் கருது கண்டாய். கமலாலயனும் மதியுறுவேணி மகிழ்ஞனும் மாலும் வணங்கி என்றும் துதியுறு சேவடியாய் சிந்தூரானன சுந்தரியே. அதாவது அபிராமப்பட்டர், நாம் இந்த உலக வாழ்க்கையில் சுழன்று கொண்டே இருக்கின்றோம். பிறப்பு இறப்பு மீண்டும் பிறப்பு என்றே இந்த உலக வாழ்க்கையில் சுழன்று கொண்டிருக்கின்றோம். அந்த சுழற்சியிலிருந்து நம்மை விடுவிக்குமாறு அபிராமி அன்னையை வேண்டுகிறார். அதாவது எப்படி தயிரை மத்தினால் கடைகின்றோமோ அந்த தயிரானது அது குலுங்கி குலுங்கி மேலும் கீழும் சுழன்று கொண்டே இருக்கின்றதோ, அதுபோன்று இந்த உலகத்தில் பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியில் சுழன்று கொண்டே இருக்கின்றோம் என்று கூறுகிறார். ததியுறு மத்தின் சுழலும் என் ஆவி தளர்விலது ஓர் கதியுறு வண்ணம் கருது கண்டாய். ததியுறு மத்தின், இந்த தயிரை எவ்வாறு மத்தில் கடையும் பொழுது அது மேலும் கீழும் சுழன்று கொண்டே இருக்கின்றதோ, அதுபோன்று நாங்களும் இந்த உலகத்தில் பிறப்பு இறப்பு என்ற இந்த சுழற்சியிலேயே இருக்கின்றோம். அதிலிருந்து தளர்விலது ஓர் கதியுறு வண்ணம் கருது கண்டாய். இதிலிருந்து நாங்கள் வெளிவருவதற்காக, எப்படி வெண்ணெயாக திரண்டு மத்தினால் கடையும் பொழுது அந்த தயிரிலிருந்து வெண்ணெய் திரண்டு வந்து விடுகிறதோ, அந்த வெண்ணெயை எப்பொழுதும் நாம் வெளியே எடுத்து விடுவோம். அதுபோன்று நம் கதியை, அதாவது நம்முடைய விதியிலிருந்து நாம் வெளிவந்து கர்மாவையெல்லாம் கழித்து மோட்சத்தை அடைவதற்கு நமக்கு வழி செய்பவள் இந்த அபிராமி அன்னை தான். இந்த அபிராமி அன்னையானவள் எத்தகையவள் என்றால், கமலாலயன் என்றால் இந்த தாமரை மலரிலிருந்து வந்தவனான பிரம்மாவும், மதியுறுவேணி மகிழ்ஞனும் தலையில் மதியுறுவேணி தலையில் சந்திரனை கொண்ட சிவபெருமானும், மாலும் வணங்கி திருமாலும் விஷ்ணு பெருமானும் வணங்கி நம்முடைய அபிராமி அன்னையை வணங்கிதான் அவர்களுடைய தொழிலான பிறப்பு இறப்பு, அதாவது ஆக்கல் அழித்தல் காத்தல் போன்ற இந்த தொழில்களையும் செய்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் செய்வதை கண்காணிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த அபிராமி அன்னையானவள் நமக்கு கதியை அடைய வைப்பாள் என்று கூறுகிறார். அதாவது மகிழ்ஞனும் மாலும் வணங்கி என்றும் துதியுறு சேவடியாய் சிந்தூரனான சுந்தரியே. துதியுறு சேவடியாய் சிந்தூரான சுந்தரியே. இந்த மூவரும், அதாவது பிரம்மாவும் திருமாலும் சிவபெருமானும் அவர்களுடைய தொழில் காத்தல் அழித்தல் ஆக்கல் போன்ற தொழில்களை செய்பவர்களாக இருந்தாலும் அவர்களை நீ மேற்பார்வையிட்டு செய்கின்றாய். அதனால் எங்களையும் எங்களுடைய இந்த சுழற்சியில் இறப்பு பிறப்பு என்ற சுழற்சியிலிருந்து நீ கண்காணித்து எங்களை மோட்சத்தை அடைய வைக்க வேண்டும் என்று அபிராமி அன்னையை வேண்டிக் கொள்கிறோம். மீண்டும் இந்த பாடலை பார்ப்போம். ததியுறு மத்தின் சுழலும் என் ஆவி தளர்விலது ஓர் கதியுறு வண்ணம் கருது கண்டாய். கமலாலயனும் மதியுறுவேணி மகிழ்ஞனும் மாலும் வணங்கி என்றும் துதியுறு சேவடியாய் சிந்தூரானன சுந்தரியே.